கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 13ஆம் தேதியாகிய இன்றைக்கும் கூட நாம் தியானிக்க இருக்க வசனம் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். இந்த வார்த்தை ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு நேராக தீர்க்க தரிசனமாக கடந்து வரலாம். கர்த்தர் உங்களுக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். இங்கு எந்த சூழ்நிலையில இந்த வசனம் யாருக்கு வந்தது என்று பார்த்தோமானால், இங்கு தாவீது ராஜாவை நோக்கி நாத்தான் தீர்க்கதரிசியாகிய அவருடைய தீர்க்கதரிசி வந்து இவ்விதமாய் சொல்லுகின்றார். அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தின் முன்பகுதியில் கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது, எந்த சூழ்நிலையிலனா தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரே யுத்தங்கள். அவர் ராஜாவாகுவதற்கு முன்பதாகவும் சவுலுக்கு பயந்து வனாந்திரத்தில் ஓடி ஓடி ஒளிந்து கொள்ளுகிற நிலைமை, மற்ற ராஜாக்களிடம் போய் மறைந்திருந்து வாழ்கின்ற நிலைமை, இப்படியெல்லாம் இருந்து கொண்டே இருந்தது. ராஜாவாக மாறின பின்பும் கூட கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்த, கர்த்தருடைய ஜனங்களை நிலைப்படுத்துவதற்காக, ராஜ்யத்தை அழகாய் ஸ்தாபிப்பதற்காக அவர் பல யுத்தங்களை செய்தார் என்று பார்க்கின்றோம். தாவீது செய்த யுத்தங்கள் எல்லாம் கர்த்தருடைய யுத்தமாமே என்று எழுதியிருக்கின்றது. ஆனாலும் கூட ஒரு நேரம் வரும் பொழுது ஆண்டவர் எல்லா யுத்தங்களையும் முடிவுக்கு வர பண்ணி தாவீதுக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று பார்க்கின்றோம். அப்படி இளைப்பாறுதலை கட்டளையிட்ட பொழுது தாவீதினுடைய உள்ளம் என்ன வாஞ்சிக்கிறது என்றால், நான் நல்ல ஒரு வீட்டில் வாசமாக இருக்கிறேன், ஆனால் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். அப்போ ஆண்டவருக்கு அதை தெரியப்படுத்தினது போல அது சொன்ன பின்பு அந்த நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், உம்முடைய மன விருப்பத்தின்படி செய்யும் என்று சொல்லி அவர் போய்விட்டார். ஆனால் கர்த்தர் வந்து நாத்தான் தீர்க்கதரிசியோடு இடைப்பட்டு, நீ போய் தாவீதோடு இப்படி சொல்லு, அவன் எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், அவனுடைய கர்ப்ப பிறப்பாய் இருக்கிற ஒரு குமாரனே எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி நீ போய் சொல் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார். அப்போ அந்த நாத்தான் தீர்க்கதரிசி வந்து இவ்விதமாய் சொல்லுகின்றார், நீ ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டிருந்த உன்னை தேவன் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து உன்னை தம் ஜனத்தை ஆளுகின்ற ராஜாவாக ஏற்படுத்தினார். இவ்வளோ பெரிய அழகான ஒரு ஸ்தானத்தை உனக்கு உண்டாக்கினார். இப்பொழுதும் உனக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று சொல்லுகின்றார். நான் வாசிக்கின்றேன் பாருங்க. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவனுடைய சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். அதோடு கூட அருமையாக என்ன சொல்லுகிறார்னா, சவுலினிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். அதாவது உன் சந்ததியை விட்டு விலக்க மாட்டேன். சவுல்கிட்ட இருந்து என்னுடைய கிருபையை நான் விலக்கிட்டேன், அதனால் அவனுடைய சவுல் குடும்பம் முழுவதும் அழிந்து போயிற்று. ஆனால் உன்னுடைய சந்ததியை விட்டு என் கிருபையை ஒரு நாள் விலக்க மாட்டேன். உன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்தால் நான் அவர்களை தண்டித்து திருத்துவேனே தவிர என் கிருபையை விலக்க மாட்டேன் என்று சொல்லி அருமையான வாக்கு தத்தம் தாவீதுக்கு நேரம் வந்தது. அப்போ தாவீது சொல்லுகின்றார், இனி உம்மிடத்துல சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகி ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அரியேனே அறிவேரே என்று சொல்லுகின்றார். இப்போ பாருங்களேன், இது நீர் தாவீதினுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்துக்கான செய்தியை நீர் சொன்னீர். இதற்கு மேலே நான் உம்மிடத்துல என்ன கேட்கணும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நீங்களும் கூட கலங்கி போய் இருக்கலாம். என்னுடைய சந்ததியை கர்த்தர் எப்படி நடத்த போகின்றார்? என்னுடைய சந்ததியை, என்னுடைய பிள்ளைகளை நிலைப்படுத்துவாரா? என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படுமா? என்னுடைய பிள்ளைகள் தலைமுறையாக கர்த்தருக்கு பிரியமாக இருப்பார்களா? என்னுடைய தலைமுறையை கர்த்தருடைய கிருபை தாங்குமா? அவருடைய கிருபை விலகாமல் இருக்குமா என்றெல்லாம் கூட நீங்கள் வேதனையோடு கூட கேள்விக்குறியோடு இருக்கலாம். ஆண்டவருடைய வாக்கு என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உனக்கு
ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். அப்படி என்றால் என்ன? உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். நான் தாவீதுக்கு பொய் சொல்லேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அவர் பொய் சொல்லாத தேவன். அப்படியே தாவீதின் சந்ததியை நிலைப்படுத்தி அவருக்கு வீட்டை உண்டு பண்ணி அவருடைய சந்ததியிலே இயேசு மகாராஜா பிறந்தார் அல்லவா? எனவே கலங்காதீங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆயிற்று, எங்களுக்கு பிள்ளையே இல்லை என்று வேதனைப்படுறீங்களா? நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை கட்டுவார். உங்களுக்கு பிள்ளை செல்வத்தை நிச்சயமாக தருவார். ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். ஒரு சிலர் இவ்விதம் நினைக்கலாம், என்னுடைய பிள்ளை தேவனை விட்டு தூரமா இருக்கிறது, தருதலையாய் அலைந்து கொண்டிருக்கிறது, அவனை எப்படி ஆண்டவர் காப்பாற்றுவார், அவனுடைய சந்ததியை எப்படி காப்பாற்றுவார் என்று வேதனைப்படுறீங்களா? உடைய பிள்ளையை கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். சவுலின் குடும்பத்தை விட்டு என் கிருபையை நான் விலக்கினேன், ஆனால் உன் சந்ததியை விட்டு என் கிருபையை விலக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னது போல உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய ஸ்தோத்திரமும் துதியும் உங்கள் சந்ததிக்கு கிருபையின் மேல் கிருபையை சேர்த்து கொண்டே இருக்கும். இதில் சந்தேகமே இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் நாங்கள் தியானித்த மன்னாவாகிய தேவனுடைய வார்த்தை, இதோ கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்ற அருமையான வாக்கு தத்தம். ஆண்டவரே, தாவீதுக்கு அன்று சொன்னீர், நீர் சொன்னபடியே செய்தீர். நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல என்ற வார்த்தையின்படி அருமையாய் நிறைவேற்றினீர். இதோ உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஆண்டவரே இதே விதமாக ஏக்கத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவருடைய குடும்பத்தை நிலைப்படுத்துவீராக, சந்ததியை ஆசீர்வதிப்பீராக, உடைய பிள்ளைகளுக்கென்று வீட்டை உண்டு பண்ணுவீராக, அவங்களுடைய குடும்பத்தை கட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வருகின்ற 15ஆம் தேதி நடக்க இருக்கின்ற வாலிபர்களுக்கான ஒரு நாள் கூட்டத்தை நீங்கள் மறந்து போகாதீங்க. அன்பு வாலிப தம்பி தங்கச்சிமாரே, நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஓடோடி வந்துருங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை நீங்கள் இந்த கூட்டத்திற்கு அனுப்பி வைக்க தவறாதிருங்கள். இந்த நாள் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை சந்திக்கும் நாள் என்பதை மறவாதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.